பிறகு பாபேலுக்கு பிறகு கடவுள் சேமுடைய வம்சத்தை சிறப்பாக தேர்வு செய்கிறார். சேமுடைய வம்சத்திலிருந்து தான் ஆபிரகாம் வருகிறார். ஆபிரகாமுடைய சந்ததியார் பிற்காலத்தில் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால இந்த சேமுடைய சந்ததியினர் ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி ஆபிரகாம் மூலமாக கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். இருந்தாலும் அந்த சந்ததியில் பலர் காணாமலும் போய்விட்டார்கள். உதாரணமாக ஏசாவினுடைய வழி வந்தவர்கள், ஆகாருடைய வழி வந்தவர்கள் இஸ்மவேலர்கள். சரிங்களா? இன்னைக்கு முஸ்லீம்ஸ் நாங்கள் ஆகாருடைய வழி வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதை எந்த அளவுக்கு உண்மை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை, இந்த பியூர் பிளட்ன்னு சொல்லுவாங்களே, அந்த உண்மையான ரத்தம், அந்த அந்த ரத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால கெத்துரா வழி வந்தவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு சொல்ல தெரியல. எல்லாம் இஸ்லாம் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நாங்கள் அந்த வழியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியில் ஆபிரகாம் சரியாக 75வது ஆண்டு ஆண்டவர் சந்திக்கிறார். ஆபிரகாமுக்கு 75 வயது இருக்கும்போது சந்திக்கிறார். ஆண்டவரோடு அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் மரிக்கும் போது அவருக்கு என்ன வயசு? 175. அப்போ 75 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். 100 வருஷம் ஆண்டவரோடு வாழ்ந்தார். மரிக்கும் போது அவருக்கு, மரணம் அடையும் போது அவருக்கு 175 வயது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பலவிதமான பிரச்சனைகளை இவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அதுக்கு பிறகு கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்துக்கு மகனாகி ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கை போல சாந்தம் உள்ளவன் யாரும் இல்லை. அதனால ஈசாக் உடைய காலம், அவருக்கு 2 பிள்ளைகளில் ஒருத்தன் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. சரி, யாக்கோபுங்கிற பெயருக்கு என்ன பொருள்? யாக்கோபு என்ற பெயருக்கு பொருள் ஏமாற்றுக்காரன். நம்ம சாதாரண சொல்றேன், டேய் ஏமாத்துறவன் அப்படின்னு. அது மாதிரி யாக்கோபு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ அவங்கெல்லாம் ஏமாத்துறவங்கன்னு அர்த்தம். அதனால அதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம வைக்கிறவங்கெல்லாம் அந்த அர்த்தத்தில் வராது. ஆனால் அந்த நாட்களில் யாக்கோபுங்கிற பேரை ஏமாத்துக்காரன்னு வச்சாங்க. ஏன் ஏமாத்துக்காரன்னு வச்சாங்கன்னா, அவன் முன்னால் வந்த மாதிரி வந்துட்டு உள்ளே பூந்துட்டான். அதனால அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, யாக்கோபு அப்படின்னா ஏமாத்துறவன், கண்ணாமூச்சி விளையாடுறவன் அர்த்தம். ஆனால் இந்த ஏமாத்துறவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த மனிதனுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்குறாரு. அது இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் என்ற பெயருக்கு என்ன பொருள் அப்படின்றால், தேவனோடு பிரபு, தேவனுடைய பிரபு. இன்னும் சொல்ல போனால் என் பேர் தான் அவர் இஸ்ரவேல் என்ற பெயருக்கு என் பேர் தான் சரியான பொருள்னு நினைக்கிறேன். தேவராஜ். என்ன நம்ம ஊரில் இருந்தால் தேவராஜ்னு வச்சிருப்பாங்க. என்ன ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று பொருள். ஆக தேவன் அவனுடைய பெயரை மாற்றினார். பைபிளில் ரொம்ப விசித்திரமான ஆதியாகமத்தில் மாத்திரம் ரொம்ப விசித்திரமான ஒன்று என்னன்னா, எல்லாரும் ஏமாத்துறதுல தொடங்குறாங்க. அவங்க வாழ்க்கையை ஏமாத்துறதுல தொடங்குறாங்க. ஏமாற்றத்தில் இல்லை, ஏமாத்துறதுல தொடங்குறாங்க. உதாரணமாக நம்ம பைபிளை நல்லா ஆழமாக படிச்சிங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை ஏமாத்தினார். எப்படி ஏமாத்தினார்? எங்கே ஏமாத்தினார்? பலி கொடுக்கும்போது. கரெக்ட், வெரி குட்.
என்ன சொல்லியிருக்கல, எப்போ நீதாம்மா அந்த ஆடுன்னு சொல்லாமல் ஆடு பார்த்து வருவா அப்படின்னு ஏமாற்றி கூப்பிட்டு போகிறாரு. அதே மாதிரி ஏமாற்றி கூப்பிட்டு போகிறாரு, விசுவாசத்தில் கூப்பிட்டு போகிறாரு. விசுவாசம், ஆனால் அதை இன்னொரு பார்வையில் பார்க்குறோம், இன்னொரு பார்வையில் பார்க்கணும். மனுஷகை பார்வையில் அது அந்த விசுவாசம் மங்கி போயிடும். அதனால தான் அது ரைட். ஏமாத்துனா யாக்கோபு ஏமாத்துறதுக்கும் ஆபிரகாமுக்கு வித்தியாசம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்றாரு. இல்லைமே அந்த குழம்பிடக்கூடாது. ஆமாம், சரி. அப்புறம் யாக்கோபு ஒரு பெரிய ஏமாற்றம் செய்கிறான். அவன் முதல்ல அவங்க அண்ணனை ஏமாத்துறான், அவங்க அப்பாவை ஏமாத்துறான். இப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கும். விசுவாசத்தை வளர்க்குற மாதிரி தான் நம்ம பேசணும். ஏமாத்துறத பற்றி சொல்லலாம். நீங்கள் இது பார்ட் ஆஃப் இட், அதனால தான் சொல்கிறேன். அதாவது அந்த படி நம்ம வந்து விசுவாசம் வளர்க்குறதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரி. அப்போ யாக்கோபை வந்து லாபான் ஏமாத்துறான். நீ எல்லாரும் ஏமாத்தின, நான் உன்னை ஏமாத்துறேன்னு. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த ஏமாற்றுதல் என்ற வார்த்தை நாம் பார்க்கிற பார்வை, ஏமாற்றுதல் என்ற வார்த்தை நாம் பார்க்கிற பார்வை. ஆனால் கடவுள் அப்படி பார்க்கறது இல்லை. ஏன்னா கடவுள் நம்மகிட்ட இருக்கிற சின்ன நம்பிக்கையை தான் பார்க்குறாரு. இப்போ பாருங்களேன், ஏசா அவன் நல்ல பையன், உண்மையில சொல்ல போனால் நல்ல பையன், அப்பாவுக்கு பிடிச்சமான பையன். ஆனால் அவனே ஆண்டவர் வெறுத்துட்டாரு. ஏன் வெறுத்தாரு? அவன் ஏமாத்தலை. ஏமாத்த முடியாது யாக்கோபு. ஆனால் தேவன் என்ன செய்துட்டாரு? நான் ஏசாவை வெறுத்தேன் அல்லது வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்லி சொல்றார். ஆக தேவனுடைய சிநேகம் அவங்கள்ட்ட எதுக்காக ஏசா வெறுத்தாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லிட்டீங்கன்னா எதுக்காக ஏசா வெறுத்தாரு, எதுக்காக யாக்கோபு சிநேகித்தார்? ஏன்னா டாபிக் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஆமாம். யாருக்கு தெரியும் சொல்லுங்க. சரி, எதுக்காக வெறுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள பேச வச்சிருங்க, நீங்க நம்மளே பேசிட்டு இருக்கோம். எதுக்காக யாக்கோபு சிநேகித்தார், எதுக்காக ஏசா வெறுத்தார் கடவுள்? சொல்ல முடியுமா? பிரயாணத்தில் இல்லை. சரி, அது ஒரு கருத்து வரட்டும். இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அது ஒரு கருத்து. வேற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. அதனால தான் நான் அண்ணனை இன்டர்ஃபியர் பண்ணுறேன். அப்படின்னு நினச்சிக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் ஏசாவை வெறுத்தேன்? இது புதிய ஏற்பாடுக்கே வந்துருச்சு இந்த செய்தி. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபு சிநேகித்தேன். அண்ணன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏசா நல்லவன், ஆனால் யாக்கோபு வந்து ஏமாத்துக்காரன். ஏன் வந்து நல்லவனை வெறுத்து ஏமாத்துக்காரன் நேசிச்சார்? அந்த தலைப்பாங்க பங்கை வந்து அதுதான் முக்கியம். இது நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம குழம்பிடுவோம். சத்தியம் நமக்கு ரொம்ப குழம்பிடுவோம். சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து அசடா பண்றாங்க. சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? அப்பாவுடைய முக்கியமான சொத்து, தலைப்புள்ள மரியாதை. தலைப்புள்ள மரியாதைன்னா அதுக்குள்ள இயேசு அடங்கியிருக்கிறார். இயேசு தான் எல்லாருக்குமே தலைப்புள்ள. எப்படி நமக்கு எல்லாம் ஆதாம் தலைப்பிள்ளையாதோ, தலைமகனோ மாம்சத்தில் பிறக்கிறதுக்கு, ஆவியில் பிறக்கிறதுக்கு தலைப்புள்ள இயேசு. அந்த தலைப்புள்ள மரியாதைன்றது வந்து இயேசு அங்கெல்லாம் மறைவாக இருக்கிறார். அவன் வந்து தலைப்புள்ள மரியாதை வேண்டாம், அது அசால்ட்டாக ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக, ஒரு நேரம் கூழுக்காக அது வேண்டாம், அது அசால்ட் பண்ணான்ல, அதுதான் ஆண்டவர் பிடிக்கல. அது அசால்ட் பண்ணுறது யார் அசால்ட் பண்ணா அப்படின்னா இயேசுவே வேண்டான்ற மாதிரி. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிடையாது. நம்ம வந்து சாப்பாட்டுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ இயேசுவை நம்ம அந்த மாதிரி அசால்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அந்த கேஸு தான், ஏசா கேஸு தான். ஒருவேளை நம்ம நல்லவனாக இருக்கலாம், ஆனால் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியன்றதுனால தான். ஆக இதை உள்வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதில் நான் அதிகமாக போக விரும்பலை. ஆனால் இந்த ஆபிரகாம், அதாவது நான் எழுத்துப்படி சொல்லிட்டு வரேன். ஏன்னா விசுவாசத்தில் பார்வையில் சொல்ல கூட இன்னொரு பார்வையில் சொன்னேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாம் ஒரு வகையில் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க மத்தியில் ஒரு உத்தம புத்திரனை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். யாரு? யோசேப்பு ஒரு உத்தம புத்திரன். யோசேப்பும் இயேசுவும் நிறைய சம்பந்தமாக இருக்கும் பைபிளில்.
அதெல்லாம் நம்ம இப்ப படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அவனை வந்து ஒரு உத்தம புத்தனை பார்க்குறேன். ஏன்னா அவன் வந்து எவ்வளவோ பாடுகள் மத்தியில், உபத்திரத்தின் மத்தியில், சோதனை மத்தியில் போனாலும் அந்த சோதனையை ஜெயிக்கிறாரே தவிர சோதனையில் இந்த மாதிரி ஏமாற்றி தோற்று போகலை. யோசேப்பை பற்றி நமக்கு இந்த பகுதியில் இருக்குது. நான் கொடுத்தேங்க பாரு, அதை நான் இதில் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க. யோசேப் ஆதியாகமம் 37 50 வரைக்கும் யோசேப்பை பற்றி தான் சொல்லப்படுது. இதில் உள்ள முக்கிய நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய கனவு, அப்புறம் விலைக்கு விற்கப்பட்ட யோசேப்பு, சிறையில் யோசேப்பு, கனவுக்கு அர்த்தம், சிறையில் இருக்கும்போதே ராஜாவுக்கு ஏற்பட்ட கனவுக்கு அர்த்தம் சொல்கிறது, எகிப்துக்கு தலைவனான யோசேப்பு, அப்புறம் தானியம் வாங்க வந்த எகிப்துக்கு வந்து அண்ணன்களோடு விருந்து சாப்பிட்ட யோசேப்பு, அப்புறம் தம்பின்னு வெளிக்காட்டுறான் 2வது ட்ரிப்பில். அந்த மாதிரி யோசேப்பை பற்றி நீங்கள் இதில் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 7 வருட செழிப்பு, 7 வருட பஞ்சத்தை வந்து யோசேப்பு தான் மந்திரியாக, ஒரு முக்கிய மந்திரியாக இருந்து அந்த நாட்டை நடத்துகிறாரு. அப்புறம் அவங்க அப்பா வந்து யாக்கோப் வந்து 17 வருஷம் யோசேப்பு கூட இங்கே வந்து தங்கியிருக்கிறார் ஈர்ப்பில். இது எல்லாமே வந்து அந்த 37 50 அந்த சுருக்கங்கள், முக்கிய நிகழ்வுகள் யாராலும் அந்த பிரிண்ட் அவுட் கொடுக்கும். ஏன்னா இதுதான் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். யோசேப்புனோடனே இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம மனசில் வரணும். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு, அப்போ அந்த நாட்டை எப்படி காப்பாற்றினா, இந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றினா, ஆபிரகாம் அவங்க அப்பா அம்மா குடும்பத்தை எப்படி காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் தான் எப்ராஹிம் மனாசே. இஸ்ரேல் கோத்திரத்தில் வந்து 2 கோத்திரமா இவங்க அங்கீகரிக்கப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கணும். முக்கியமாக யோசிக்கணும்னு அவங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது, அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிருப்பார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? எலும்பை பற்றி. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம். யோசிக்கணும்னா இவ்வளோ சம்பவங்கள் நமக்கு மனசில் வரணும். நீங்கள் டீட்டெயிலாக அதில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் குரூப்பில், நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த செக்ஷன் வைஸாக நம்ம போயிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு மனசில் பதியும். அங்கங்கே ஜம்ப் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம படிக்க முடியாது. யோசிப்பை பற்றி இதெல்லாம் நம்ம மனசில் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்காங்க. இதில் ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, அவங்களுக்கு இது பேச வச்சு. இப்போ இதில் வந்து யாக்கோபு என்கிற ஒரு தேவன் மாற்றி இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்தார். அதனால தான் இந்த இஸ்ரவேல் என்ற ஒரு நாடாகவே அவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். மற்றவங்க யாருமே அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்ததாக நமக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் நிறைய ஒப்புமைகள் எல்லாம் இருக்குது. அவர்கள் எல்லாவற்றையும் நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் படிக்கலாம். இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இதே காலகட்டங்களில் வாழ்ந்த யோபுவை பற்றி நாம் போயிடுவோம். யோபு புஸ்தகத்துக்கு வச்சுருவோம் ஆச்சுங்களா. இப்போ இதோட நான் வந்து அண்ணா இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது இல்லை சரி அதாவது கவர் பண்ண முடியாது சார். இல்லை நான் யோபுக்கு அது வந்துடுறேன். ஆமாம், இன்னைக்கு நம்ம பிளான், நேற்று நம்ம பிளான் பண்ணது இதுதான். புரியுது, இதில் வந்துருங்க. நம்ம பிளான் பண்ணதுக்குள்ள வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதை கவர் பண்ணணும். ஏன்னா இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நமக்கு ஆகஸ்ட் 31 பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதுதான் பிளான் பண்ணோம். எக்ஸலஸ் நம்பர்ஸ் பார்த்துக்கலாமா? இல்லைன்னா நமக்கு வந்து கவர் பண்ண முடியாது. சரி, இல்லைன்னா நீங்கள் இது கவர் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடும். இதில் எக்ஸலஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நான் பிரிண்ட் அவுட் கொடுத்ததுனால தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த புக் வைஸாக போயிட்டோன்னா நல்லாயிருக்கும். எக்ஸலஸை 2ஆக பிரிச்சுக்கலாம். யாத்திராவும் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் இந்த இதில் இருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை அப்படி கவர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிடுவோம். சரி, இந்த யாத்ராகமம் என்கிற அந்த புஸ்தகத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது? யாத்திராகம் 1-20 பார்க்கலாம். 2ஆக பிரிச்சுக்கலாம். சரி, யாத்ராகமம் என்ற புத்தகத்துக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட நாம் தொடங்கும்போது, அவர்கள் பயணத்தை தொடங்கி போகிறார்கள். ஆதியாகமம் வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, ஒரு குடும்பத்தை பற்றி படிக்கணும். இந்த குடும்பம் யாத்திராகம காலத்துக்கு போகும்போது ஒரு பெரிய நாடாக மாறிடுச்சு, ஒரு சமுதாயம். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, இவங்க ஒரு நாட்டை வந்து செழிக்க வைக்க போகிறாங்க. கடைசி அங்கே அடிமைகளாக மாறிடுறாங்க. செழிக்க வைக்க போய் அடிமைகளாக மாறிடுறாங்க.
நம்ம வந்து யாத்ராகம புஸ்தகத்தில் பல விதமாக இயேசு கிறிஸ்துவை காணலாம், பல நிகழ்வுகளில் இயேசு கிறிஸ்துவை காணலாம். இருந்தாலும் ஒரு முக்கியமான இது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் அங்கே பஸ்கா பலி என்று அந்த கருத்தை இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு தோல்விக்கு பின்னும் ஆண்டவருடைய வெற்றியை நாம் இந்த புத்தகத்திலிருந்து காணலாம். ஒரு தோல்விக்கு பின்னும் ஆண்டவருடைய வெற்றியை இந்த புத்தகத்தில் காணலாம். வெளியே வருவது என்பது இதனுடைய பொருள். வெளியே வருவது என்பது இந்த புத்தகத்தினுடைய பொருள். ஏற்கனவே சொன்னது போல இது 2 பெரும் பிரிவுகளாக இருக்கிறது. முதல் 20 வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு, 20 வசனத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவு, 20லிருந்து 40 வரைக்கும் ஒரு பிரிவாக 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். இதில் மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னா மோசே. மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் மோசே. மோசே என்ற பெயருக்கு என்ன பொருள்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். மோசே என்ற பெயருக்கு பொருள் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். இவர் ஒரு பெரிய தலைவர். இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். 40 அவருடைய வாழ்க்கை அமையும். 120 வருஷம் வாழ்றாரு. முதல் 40 வருஷம் அவர் வந்து மிக அழகாக நான் இன்னார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, நான் இன்னார் என்று சொல்கிற அளவுக்கு அவர் என்னவாயிருந்த ஒரு இளவரசனாக இருந்தார். இரண்டாவது 40 வருஷத்தில் அவர் வந்து ஒன்றும் இல்லாதவராக இந்த வனாந்தரத்தில் அவருடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறவராக சுற்றி தெரிந்தார். அப்போதான் ஆண்டவர் அவரை சந்திக்கிறாரு. ஆண்டவர் சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றமாக 3வது 40 ஆண்டுகள் அவர் பெரும் தலைவராக மாறி பெரிய ஒரு ஜனத்தை பலவிதமான சூழல் மத்தியிலே நடத்தி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அவளை அந்த வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வருகிறார். கிட்டத்தட்ட 14-15 நாளில் நடக்கக்கூடிய இடத்துக்கு 1 வருஷம் நடந்து போனாங்க. எங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் வச்சுங்களா. இந்த 10 நிமிஷத்தில் நடந்துட்டு வர்ற வழிக்கு நான் வந்து ஒரு நாள் முழுவதும் சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். அது என்ன? அதே போல தான் இஸ்ரவேல் மக்கள் 14 நாள் நடக்கக்கூடிய ஒரு இடத்தை எத்தனை வருஷம் நடந்தாங்க? 40 வருஷம். ஏன் அப்படி நடந்தாங்கன்னா, தேவனுடைய வல்லமையை பார்க்கும்படி, தேவனுடைய வல்லமையை காணும்படிக்கு, தேவனுடைய கிருபையை அறியும்படிக்கு. ஏன்னா அந்த நாட்களில் இந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேல் தேவனை பற்றிய அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள், அவர் மேல் பக்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் தம்மை யார் என்று வெளிப்படுத்த வேண்டும். மோசைக்கே தெரியாது. மோசைக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. ஆண்டவரை பற்றி அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார்ல, தேவன் அவரை அதிகமாக அவரை வெளிப்படுத்த இவர் இந்த தேவனை இஸ்ரவேல் மக்களுக்கும் அதிகமாக வெளிப்படுத்தினார். ஸோ தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி அவர் அதிகமாக ஆண்டவரை கற்று ஆண்டவரை மற்றவர்களுக்கு காண்பித்தார். இதிலிருந்து ஒரு பாடம், தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரானால் அந்த வாக்குறுதியை எந்த சூழ்நிலையிலும் கீழே விட்டுவிட மாட்டார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது,
நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை வந்து மினிட்ஸ் கொடுப்பீங்களா? நான் இதை ரிவைஸ் பண்ணிடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு 70 பேர் வந்து யோசிப்பட முடியுது. யோசிப்பு தான் 70 பேர் அங்கே போகிறாங்க. யோசிப்பு அண்ணன் தம்பி எத்தனை பேர் மொத்தம்? 12 பேர். 12 பேர் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களாம் சேர்ந்து போகிறாங்க. அங்கே மொத்தமாக போனவங்க 70 பேர். எகிப்துக்கு கடைசியாக போய் அங்கே செட்டில் ஆனவங்க. ஏன்னா பஞ்சத்தில் தான் அங்கே போகிறாங்க. அங்கே போய் இருக்கும்போது அவங்க பெரிய ஒரு சமுதாயமாக மாறுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். எகிப்தில் பெருகிய இஸ்ரேல் மக்கள் தொகை 70 பேராக போனவங்க எத்தனை லட்சம் பேராக மாறுறாங்க? நீங்கள் அவங்கள பேச வைக்கணும்னா அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா மோசையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு சொல்ல வச்சுட்டு மீதியை நம்ம சொன்னால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் நான். அங்கே மக்கள் தொகை எவ்வளோ பெருகுது? கிட்டத்தட்ட சுமாராக 70 பேர் போனவங்க எத்தனை பேராக பெருகுறாங்க? ஒரு சமுதாயமாக மாறிப்போம். அண்ணன் சொன்னாங்க ஒரு குடும்பமாக போனாங்க எகிப்துக்கு. இப்போ ஒரு சமுதாயம் ஆகிட்டாங்க. சமுதாயம் எத்தனை லட்சம் பேர்? சுமாராக தெரில, ஒரு 10 லட்சம் பேர் சுமாராக தான் சொல்லணும். ஆனால் எத்தனை வருஷத்தில் அப்படி பெருக்கிறாங்க? இதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய 400 வருஷத்தில் அவங்க மக்கள் தொகை. மோசையை வந்து பிறக்கும்போது யோசேப்புக்கு அப்புறம் மோசையை வந்து பிறக்கிறார். யோசேப்புக்கு அப்புறம் மோசை வந்துடும். இடையில உள்ள வருஷங்கள் வந்து 400 வருஷம். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. 400 வருஷத்தில் அந்த சமுதாயம் பெருகுது, ஒரு சமுதாயமாக மாறுது. அப்படி பெருகும் போது இஸ்ரேலை பார்த்து வந்து பயப்படுறாங்க. எகிப்தியர் ஏன் பயப்படுறாங்க? 2 காரணம் சொல்கிறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கு 2 காரணம். ஒருவேளை இப்போ வந்து எகிப்தியர் வந்து லட்சக்கணக்கான பேர் யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா? சரி, இஸ்ரேலில் வந்து லட்சக்கணக்கான பேர் யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா? எகிப்திற்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை யாராவது சண்டைக்கு வர்றாங்க, யுத்தத்துக்கு வர்றாங்க அந்த நாட்டுக்கு, இவங்க யார் கூட சேர்ந்துக்குவாங்களாம்? எதிரிகளோட சேர்ந்துட்டு நம்மளை அடிமையாக்கிடுவாங்க. பயத்துக்கு காரணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரணம் இல்லை. நடந்த ஒரு சம்பவம், தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் காரியங்கள் வந்து இப்படியான ஒரு பயம் வருது. சும்மா எல்லாம் வந்து அடிமைப்படுத்தலை எகிப்தியர் வந்து இஸ்ரேலில் வந்து. இந்த பயத்தினால தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 2 கட்டில் போடுறாங்க. அதிகமான வேலைகள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. இந்த சமுதாயம் பெருகக்கூடாது. இந்த இஸ்ரேல் சமுதாயம் நம்ம நாட்டில் முக்கியமாக வந்து இப்போ ஆண்கள் பெருகக்கூடாது. அங்கெல்லாம் சண்டைக்கு வந்து ஆண்கள் தான். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, மற்ற வேலையை செய்வாங்க. சண்டை வந்து ஆண்கள் தான். அதனால் ஆண்கள் பெருகக்கூடாதுன்னு தான் என்ன ஒரு சட்டம் போடுறாங்க. இஸ்ரேல் பெண்களுக்கு வந்து ஆண் பிள்ளை பிறந்துச்சா உடனடியாக கொண்டுடணும். அந்த காலகட்டத்தில் யார் பிறக்கிறா? மோசே பிறக்கிறார். ஆனால் மோசே ஆண்டவர் காப்பாற்றினார். இவங்க வந்து 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. இவங்களை பற்றி எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்குது. இப்போ மோசே பிறந்த உடனே மோசையோடைய அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தைய 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறாங்க. ஏன் ஒழிச்சு வைக்கிறாங்க? கொண்டுருவாங்க. வேற விசுவாசத்தினால ஒழிச்சு வைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க குழந்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, ஏதோ ஆண்டவர் ஏதோ பிளான் வச்சிருப்பார் போல, இந்த குழந்தையை காப்பாற்றுவார் போல ஒரு விசுவாசம் அவங்களுக்கு. அதெல்லாம் எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கு. அந்த விசுவாசத்தில் மறைச்சு வைக்கிறாங்க. ஏன் பயந்து ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா, இந்த குழந்தைய வந்து கொல்லலை. அவங்க ஆண் பிள்ளை பிறந்துச்சு, ஆண் பிள்ளையை கொல்லலை. யாருக்கு தண்டனை? அப்பா அம்மாவுக்கே தண்டனை. ஏன் உனக்கு ஆண் பிள்ளை பிறந்து அதை நீ கொல்லணும்னு சொல்லி தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி பயந்து தான் அதை ஒழிச்சு வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு மேலே அவங்களால ஒழிச்சு வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு போய் எங்கே போடுறாங்க? ஆற்றுல ஒரு கூடையை செஞ்சு ஆற்றுல விடுறாங்க. கூட வந்து அவங்க அக்கா மிரியாம் 3 வயசுக்கு மூத்தவ, மோசைக்கு 3 வயசுக்கு மூத்தவ, அவள் வந்து கூடவே போகிறான். இது யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்து தான் மோசை. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சம்பவங்கள், யாத்திராமத்தில் உள்ள ரொம்ப முக்கியமான சம்பவங்கள். அது இப்படி கொடுமையில் தான் மோசை பிறக்கிறார். ஆண் பிள்ளைகளுக்குள்ள உத்தரவு, மோசையோட பிறப்பு, வளர்ப்பு. வளர்ந்தோட எங்கே வளர்ந்தார்? அண்ணன் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி போன குழந்தை யார் எடுக்கிறா? அந்த எகிப்து ராஜாவுடைய அரசியை எடுத்து அவள் வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்குறாங்க. அங்கே தான் 40 வருஷம் வளர்றார். 3 மாதத்துலேருந்து 40 வயசு வரைக்கும் மோசை எங்கே வளர்றதுன்னா அரண்மனையில் தான் வளர்றார். ஒரு ராஜாவுடைய மகன் மாதிரி தான் வளர்றார். இது வளர்ப்புன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மோசைக்கு சொந்த மக்கள் மீதான பாசம். அங்கே 40 வருஷம் வளரும்போது அவருக்கு 40 வயசு ஆகுது. இருந்தால் கூட மனசு எங்கே இருக்குது? நான் எகிப்தியம் கிடையாது, எகிப்திய ராஜா வீட்டில் வளர்றாரு. ஆனால் மனசெல்லாம் எங்கே இருக்குன்னா, என் மக்கள் வேற, என் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, என் மக்கள் இப்படி அழியிறாங்களே, அந்த குழந்தைகள்லாம் அந்த கொள்றதெல்லாம் நடக்குது, கொடுமைகள்லாம் நடக்குது. அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் வந்து நாங்கள் எபிரேயர் புத்தகத்தில் பார்க்குறோம். இது வந்து அவருக்கு மோசைக்கு வந்து அந்த உணர்வு வந்து ஆவியானவர் கொடுக்குறாரு. மனசெல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். சொந்த மக்கள் மீதான பாசம். அப்போ
அப்புறம் பாசத்தில் என்ன செஞ்சிடறாரு மோசே? வளர்ச்சிகள் கொலை செஞ்சிடறாரு. எதுக்காக கொலை செஞ்சார்? என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் சொல்லணும். யாரை கொலை செஞ்சார்? எதுக்காக கொலை செஞ்சார்? சொந்த மக்கள். ஒரு எகிப்தியன் வந்து ஒரு இஸ்ரேல் சமுதாய ஆளை வந்து அடித்து துன்புறுத்துறான், வேலை வாங்குறான், என்னமோ செய்கிறான். நேரடியாக பார்க்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான்? அவனை எகிப்துவனை வந்து கொன்று போச்சுறாரு மோசே. எதுக்காக கொண்டு புதைக்கிறாரு? என்ன நோக்கத்தில் கொண்டு புதைக்கிறாரு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மக்கள் ஏற்றுவாங்க. அப்படியாவது இந்த மக்கள் வந்து என்ன தலைவனாக ஏற்றுக்குவாங்க? இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன என் வீரத்தை பார்த்து என்னை எப்படியா தலைவனாக ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஆனால் எங்கே போய் முடிஞ்சது? ராஜா இவரை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டார், மோசையை கொல்றதுக்கு. நீ வந்து என் வீட்லேயே வளர்ந்துட்டு என் மக்களுக்கு எதிராக நீ வேலை செய்கிறான்னு சொல்லி இவரை வந்து கொல்றதுக்கு பார்த்தோன்னே இவர் எங்கே தச்சு போகிறாரு. அங்கே தான் இந்த இது வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைனாக தான் இருக்கும். அந்த மீதியானருக்கு போய் அங்கே மீதியான தேசத்துக்கு போய் அங்கே தான் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். அங்கே போன இடத்துல அவர் கல்யாணம் நடக்குது. இந்த மீதியானின்ற ஒரு சமுதாய மக்கள் மத்தியில் போய் செட்டில் ஆகிறார். அங்கே போய் ஆடு மேய்க்கிறாரு. அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் ஆகுது. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து இஸ்ரேல் பொண்ணு கிடையாது. என்ன பொண்ணு? மீதியானிய பொண்ணு. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தான் கடவுள் பார்க்குறாரு, கடவுள் பேசுகிறார். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு முள் செடியை பார்க்குறாரு. முள் செடிக்குள்ளே நெருப்பு எரியுது. ஆனால் நெருப்பு வந்து அந்த முள் செடியை வந்து கருகலை, தீயில வந்து கருகாமல் இருக்குது. என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்குறாரு. சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருக்க நாளில் தான் அந்த முள் செடி கிட்ட போய் பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். உள்ளேருந்து சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்டுச்சு? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இதெல்லாம் உங்களுக்கு மனசில் எப்படி பதிஞ்சிருக்கணும். யாத்திராகும் அப்படின்னா இந்த சம்பவங்கள்லாம் மனசில் வரணும். அதுக்காக நான் இதை சொல்கிறேன். நான் என்ன எப்படி பேசினார் கடவுள் மோசைட்ட? கிட்ட வராத, காலில் இருக்க செருப்பை கலட்டு. ஏன்னா இது வந்து பரிசுத்த பூமி. நான் அங்கே இருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கேன். நான் வானத்தில் இருக்க வேண்டிய பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன். என் கிட்ட வரும்போது நீ காலை கழட்டிட்டு மரியாதை கொடுன்ற மாதிரி இருக்கும். இப்பவும் செருப்பு கழட்டு, சர்ச்சுக்குள்ள செருப்பு கழட்டிட்டு போகிற காரணங்கள்லாம் அங்கேருந்து ஆரம்பிச்சதான். மோசை செருப்பு கழட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்துக்கள் கூட கோயிலுக்கு வெளியில் செருப்பு கழட்டிட்டு போகிறாங்க. கடவுள்னா மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த சம்பவம் நம்ம மனசில் வரணும். அங்கே தான் கடவுள் அழைக்கிறார். முச்செடியிலே கடவுளை தரிசனம். ஒரு வார்த்தை போட்டேன், இதுக்குள்ளே இவ்வளோ காரியங்கள் இருக்குது. நீங்கள் யோசிக்கணும். அதெல்லாம் தியானிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள் பேசுகிறாரு. அப்புறம் மோசைக்கு கடவுள் அழைக்கும். ஏன்னா எப்படி அழைக்கிறாரு? நீ போய் உங்கள் ஜனத்தை காப்பாற்று, இஸ்ரேல் சமுதாயத்தை காப்பாற்றுன்ற அழைப்பு வருது. கட்டளை அதிசய செயல்கள். இப்போது நம்ப மாட்டேன்றாரு. நான் போனால் அவங்க நம்ப மாட்டாங்க. கடவுள் தான் பேசுகிறாரு. ஆனால் உங்க நேரம் எடுத்துருவேன் நான். இல்லை இது கவர் பண்ணிடுறேன். கடவுள் பேசுகிறாரு. ஆனால் மோசை சொல்கிறாரு, இல்லை என்னால் முடியாது. ஏன் சொல்கிறாரு? இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது மோசையை பற்றி. மோசைன்னா இதெல்லாம் நம்ம மனசில் வரணும். ஏன்னா கொலை செஞ்சுட்டு வந்து திரும்ப போனால் இவரை கொண்டு வருவாங்க. அது ஒரு பயம். வேற மக்கள் ஏற்றுக்கலை. ஏற்கனவே ஏற்றுக்கல, தலைவனா ஏற்றுக்கல. திரும்ப போனாலும் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றாரு. வேற திக்குவாய், எனக்கு பேச்சு வராது அப்படின்றாரு. வேற என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஊழியத்து கரைக்கும் போது நம்மளும் சொல்லுவோம். இதெல்லாம் தியானிக்கிறது நல்லது. மோசை மாதிரி நம்மளும் பேசுவோம் நிறைய நேரங்களில். ஆனால் ஆண்டவர் என்ன அடையாளம் கொடுத்தாரு அவருக்கு? அடையாளங்களும் ஒரு அடையாளம் பேச கட்டளைகளும் அதிசய செயல்களும். என்ன அதிசய செயல்கள் நடந்துச்சு? எதுக்காக வந்து அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சிருந்த கம்பு தான் கீழே போடுன்றாரு, பாம்பாகுது. வாழை புடின்றாரு, கம்பாகுது. அப்புறம் இந்த மாதிரி கோட்டு ஒன்று போட்டிருக்காரு. ஆடு மேய்க்கும் போது கை உள்ளே போடுன்றாரு, வெளியில் எடுன்றாரு, கை குஷ்டம். திரும்ப உள்ளே போடுன்றாரு, திரும்ப எடுன்றாரு, கை குஷ்டம் மாறு. இதெல்லாம் எதுக்காக செஞ்சு காமிச்சார்? சும்மா மேஜிக்கா? எதுக்காக செஞ்சு காமிச்சார்? இதெல்லாம் நடந்துச்சு. அந்த முச்செடியில் நடந்த சம்பவங்கள். இவர் வந்து உருவாக்குறார். ஊழியத்துக்கு போக வைக்கிறதுக்காக உருவாக்குறார். அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்தால் தான் இந்த தேவனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு புரிஞ்சால் தான் இவர் நமக்கு போய் செய்வார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்ய வைக்கிறப்பாங்க. அதனால் அதிசய செயல்கள் போட்டிருக்கேன். அப்புறம் எகிப்து ராஜாவை சந்தித்த மோசே, ஆரோன். அப்பவும் முடியலன்றாரு. ஆரோன் எங்கேருந்து வராரு? மோசை முடியலைங்கும் போது தான் சரி ஆரோன் உங்கள் அண்ணன் தானே, அவன் வந்து உனக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆரோனையும் சேர்த்து அனுப்புகிறாரு. எகிப்து ராஜா வந்து கொடுமைப்படுத்து, இவங்க போய் பேசுகிறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப கொடுமை அதிகமாகுது. ஏற்கனவே கொடுமை,
இந்த ஆரோனும் மோசையும் போய் எகிப்து ராஜாட்ட போய் பேசுகிறாங்க, எங்கள் மக்களை எங்கே அனுப்புங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு, அவர் ஆராதிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொடுமை கூடுது. அதுக்கப்புறம் தான் 10 சோதனை, இல்லை 10 வேதனைகளாக என்ன வரும், வாதைகள் வரும். தமிழ் பைபிள் வந்து வாதைகள்னு இருக்கும். எல்லாமே வாதைகள் கிடையாது, நிறைய சோதனைகள் இருக்கு. அந்த 10 சோதனைகள் மூலமாக இந்த 10 சோதனை எதுக்காக கொடுக்குறாரு, இது எல்லாமே அந்த யாத்திரா 1 to 20 இருக்கு. 10 சோதனைகள் எதுக்காக கொடுக்குறாரு, ஆண்டவர் முதலியே அவங்க வந்து ஒவ்வொரு தடவை சோதனை வரும்போது கூடும், பிரச்சனை கூடும். எகிப்து மக்களுக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் பிரச்சனை வரும். எதுக்காக கொடுத்தாரு, என்ன நோக்கத்தில் ஆண்டவர் 10 வாதைகளை 10 சோதனைகளை கொடுத்தார்? நீங்க ஒரு 4-5 அதிகாரம் வாசிப்பீங்க யாத்திராமத்தில். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு, வேற இவரே தேவன் புரிய வைக்கிறாங்க, நான் தான் தேவன். அங்கே பார்வோன் வந்து அங்கே பார்வோனே கடவுள் மாதிரி இருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த நாட்டுக்கு பார்வோன் தான் கடவுள், அவனை தான் எல்லாரும் வணங்குற மாதிரி இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் வடகொரியா பார்த்தீங்கன்னா அந்த கிம்மா ஜிம்மா அவன் ஒரு கடவுள் மாதிரி, அவனை தான் வணங்கணுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஆள் தான் பார்வோன். அப்போ வந்து பார்வோன் இல்லை கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதனால தான் கடைசி வாதை வந்து என்ன வாதை, தலைப்பிள்ளையெல்லாம் சாகும், பார்வோனுடைய மகனும் சாகும், பார்வோனுக்கு அடுத்து உள்ள ராஜா வர வேண்டிய அவனும் சாகும். அது மூலமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ பார்வோனுக்கு புரியணும், இந்த 10 வாதை மூலமாக நான் தான் கடவுள், எகிப்து மக்களுக்கும் புரியணும், பார்வோனுக்கும் புரியணும், இஸ்ரேல் மக்களுக்கும் புரியணும், நான் தான் கடவுள் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக தான் 10 வாதைகளை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அவங்கள வழி நடத்துக்கிறார். அது 10வது வாதை தான் தலைப்பில் சாகிறது. அப்போ தான் பஸ்கா ஆசரிப்பு அங்கே நடக்குது. அந்த பஸ்கா ஆசரிப்பை பற்றியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கானானை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. மேகம் அவங்களை வழி நடத்துது, எகிப்திய படைகள் அவங்கள பின்தொடருது. அப்புறம் சிவந்த சமுத்திரத்தில் எகிப்திய படைகளை அழிக்கிறாரு. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரியுது. இஸ்ரேல் மக்கள் தாண்டி வர்றாங்க, எகிப்திய மக்கள் அழிகிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் மக்களை சோதிக்கிறார் தேவன். இப்போ வந்து எகிப்தை விட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வந்து பஸ்கா ஆரம்பித்த உடனே, அது ஞானஸ்நானம் எடுத்த உடனே நமக்கும் அடுத்த காலகட்டங்கள் இதே மாதிரி. இது வந்து நீங்கள் ஆழமாக படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஒத்து பார்க்கலாம். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நடந்த சோதனைகள், அவங்க எங்கே முறுமுறுத்தாங்க, எங்கே இது பண்ணாங்க, மோசே எப்படி விசுவாசத்தில் வந்தார், அவங்களுக்கு எப்படி வளர்ந்துச்சு, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அவங்கள சோதிக்கிறாரு, ஆண்டவர் நம்மளை சோதிக்கலாம், நம்ம ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. 10 முறை என்னை சோதிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40 வருஷம் வரும்போது 10 முறை இஸ்ரேல் மக்கள் என்னை சோதித்தாங்கன்னு சொல்லி தேவன் சொல்லுவார். அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, மன்னா. அதுக்கப்புறம் தாகத்தை தீர்க்கிறாரு, கண்மனையிலேருந்து தண்ணியை கொடுக்குறாரு. அங்கே யுத்தங்கள்லாம் நடக்குது, நிறைய பிரச்சனைகள். அவங்களுக்குள்ளே இவங்க லட்சக்கணக்கான பேர், 10 பேர் இருந்தாலே நமக்கு சபையில் பிரச்சனை இருக்கும். இவர் வந்து ஒருத்தராக மோசை உட்காந்து தீர்த்து பார்க்குறாரு, முடியலை, நாள் கணக்கில் இருக்கிறாங்க, பிரச்சனையை சொல்லிட்டு மக்கள் கியூவில் நிற்கிறாங்க மோசைக்கு முன்னாடி. அப்புறம் மோசையுடைய மாமா தான் வந்து ஆலோசனை சொல்கிறார், நீ ஏன் இத்தனை பிரச்சனையை தீர்க்க முடியாது, 1000 பேருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்து, 100 பேருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்து, 50 பேருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்து, 10 பேருக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி, சின்ன பிரச்சனையெல்லாம் அவங்க தீர்த்துக்கிட்டோம், பெரிய பிரச்சனை மட்டும் வரட்டும்னு சொல்லி இதெல்லாமே அதில் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் இஸ்ரேல் மக்களை சந்திக்க மலை மேலே இறங்கிய கடவுள், இங்கே தான் 2ஆவது வருஷத்தில் நடக்குது. தேவன் வந்து அந்த சீனாய் மலையில் இறங்கி தான் கட்டளைகள் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும். இந்த 20 அதிகாரம் வரைக்கும் இவ்வளோ சம்பவம் நடக்குது. யாத்திராகவும் 1 to 20 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அது ஆடியோவில் கேட்கலாம். இந்த 21க்கு மேலே போர் அடிக்கும். அதுக்கு நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 1 to 20 நீங்கள் கட்டாயம் வாசித்தே ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக தான் இவ்வளோ சம்பவங்களை நான் வந்து சுருக்கமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வாசிக்கும் போது ஆடியோ பைபிள் கேட்கும்போது நமக்கு நல்லா புரியும். இதோட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. எப்படி அவங்க வனாந்தரத்தில் வந்தாங்களோ, அவங்களுக்கும் தேவனுக்குள்ள காரியங்களில் எப்படி நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டாங்களோ, அது மாதிரி நம்ம ஞானஸ்நான வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ நிறைய காரியங்கள் சொன்னதுனால என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக்கி விட்டாங்க சொல்லுங்கள். இப்போ 10 வாதைகளை பற்றி அண்ணன் சொன்னாங்க. 10 வாதைகள் 10 வாதைகள் ஏன் வந்ததுங்கிறதுக்கு அண்ணன் விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு நானும் ஒரு விளக்கம் வச்சுருக்கேன். ஏன்னா என்ன தேவர்கள் இல்லை என்பதை சொல்லுவதற்காகவே 10 விதமான வாதைகளை இஸ்ரவேலுக்கு அனுப்பினார். இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கோமே, நம்ம ஊரில் எலி ஒரு தெய்வம்,
தெரிந்தானே? எலி ஒரு தெய்வம், சேவல் ஒரு தெய்வம், மயில் ஒரு தெய்வம், யானை ஒரு தெய்வம், சிங்கம் ஒரு தெய்வம், புலி ஒரு தெய்வம். இதே போல எகிப்தியருக்கும் இந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தன. உதாரணமாக கடவுள் தண்ணீரை இரத்தமாக மாற்றும்போது, முதல் யாத்திராமே எழுதுதல், தண்ணீரை இரத்தமாக மாற்றும்போது ஒசிரியஸ் என்ற ஒரு தேவன் பேரில் அங்கே ஒரு தண்டனை கொண்டு வருகிறார். ஒசிரியஸ் என்பது அவர்கள் ஆராதித்து கொண்டு வந்த அந்த தண்ணீர் தெய்வம். இப்போ நம்ம ஊரில் கூட கங்கை தெய்வம் தானே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் சின்னதில் இருக்கும்போது பார்த்து பழக்கிறது தானே. இந்த சின்ன ஆற்றை கிடக்கும்போது அந்த தண்ணியை தொட்டு அப்படி கும்பிட்டு போவோம் நாங்கள். தண்ணி தாண்டும் போது அது எங்கேருந்து வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆனால் எகிப்தியருக்கு என்னவா இருந்தது, இந்த ஒசிரியஸ்ங்கிறது தண்ணீர் தெய்வமாக இருந்தது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எலி எப்படி தெய்வமாக இருக்கோ, ஏன்னா எலிய விசேஷம் இந்த மூஞ்சி எலியை யாரும் அடிக்க மாட்டாங்க, பார்த்துக்கிங்களா? ஏன்னா அது விநாயகருடைய வாகனமா. விநாயகர் இருக்கிறதே அவ்வளோ பெருசாக அந்த மேலே போட்டு அது நசுக்கி போயிடும். ஆனால் அது வாகனம் ஆக்குறாங்க. எனவே கட் த ஸ்டோரி ஷார்ட், அது விநாயகருடைய வாகனங்கிறதுனால அது ஒன்றும் செய்யறதில்லை. அதே போல் இங்கே வந்து தவளைகள் வந்து எந்த் என்ற ஒரு தெய்வம், எந்த் என்ற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து தண்டிக்கிறாரு. தண்ணீரைங்கிற தெய்வத்துக்கு தண்டனை கொடுக்குறாரு. அதே போல இந்த தவளைங்கிற தெய்வத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு. இப்போ தவளையெல்லாம் வந்தோடனே 1-2 வரும்போது கும்பிடுவாங்க, நிறைய வந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் படிக்கணும். என்ன படிக்க சொன்னாரு, நீங்க படிங்க. என்ன அவங்க வந்து ஏன்டா இந்த இவ்வளோ இது வந்துருச்சு, இதெல்லாம் தூக்கி இது பண்ண முடியும். ஏன்னா அது வந்து சோத்துல இருக்கு, தூங்குற இடத்துல இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அப்புறம் சேப் அப்படின்னு ஒரு தெய்வம், அது வந்து பேன், ஈரு பேன் எல்லாமே தெய்வமாக இருந்திருக்கு இந்த மக்களுக்கு. என்ன எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இது திடீர்னு காசிக்கு போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் எங்கேயோ வந்தார். குளிக்க மாட்டார், அங்கே அந்த இவங்களோட இருந்து குளிக்க மாட்டார். அதனால நிறைய இந்த இது பேன் ஆகிடும் துணியிலெல்லாம். அவர் வந்து அதெல்லாம் எடுத்து இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், இது ஆசீர்வாத கிளி அப்படின்னு சொல்லுவார். அது ஆசீர்வாத கிளி. ஸோ அந்த மாதிரி இந்த பேன்களை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. 8-7, 8-17, 8-6 தவளை. அப்புறம் வண்டுகளையும் தெய்வமாக வணங்குறாங்க. ஹட்கோக் என்கிற தெய்வமாக வணங்குறாங்க. ஹட்கோக் என்கிற தெய்வமாக. ஏபிஸ்ங்கிற ஒரு தெய்வம், அது வந்து விலங்குகள் வந்து அந்த தெய்வம், அதை வந்து வணங்குறாங்க. அதனால ஆடு மாடுன்னு தெய்வம் வணங்குறதுல அதுக்கு நான் எரிக்கொப்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி அது வந்து எரிக்கொப்பளத்தினால அது தெய்வம் அல்ல என்பதை சொன்னார். அப்புறம் ஷீ அப்படின்னு கல்மழை. ஷீ இப்போ நம்ம வர்ண பகவான் மாதிரி, மழைக்கு வர்ண பகவான் தானே, வர்ண பகவான் மாதிரி அவங்க வந்து ஷீ அப்படின்னு மழையை கல்மழையை வணங்கிட்டு இருந்தாங்க. கல்மழைன்னு சொல்லி அதை கும்பிடுவாங்க போடுறது. ஸோ அதுக்கு மேலே ஒரு தண்டனை கொண்டு வந்தார். சேராபியா அப்படிங்கிற வெட்டுக்கிளிகளையும் அவங்க கடவுளாக நம்பினாங்க. அப்போ கடவுள் வந்து சொன்னார், வெட்டுக்கிளிகள் எல்லாம் கடவுள் அல்ல, இது உங்கள் தானியத்தை அழிக்கக்கூடியது, அதனால் இதை நான் அழிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் அதுக்கு இது காட்டுறேன்னு சொல்லி செய்தார். அப்புறம் ரானா பச்சையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இருட்டானது அப்படிங்கிற பொருள். ரானா இருள், காரிருள். 3 நாள் காரிருள் வந்தது. பொதுவாக இருளை வந்து அவங்க வணங்கினாங்களாம், ரான்னு சொல்லி. அதை வந்து கடவுள் அல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க.
இப்போ எல்லா தேவர்களுக்கு மேலாக கடைசியா தலைப்பிள்ளைகளை அழித்த போது, நீ இவனை தானே தெய்வமாக மாத்துற, தலைப்பிள்ளைகள் எல்லாம் அது அவங்களுக்கு தெய்வம். அதனால இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாகிய தலைப்பிள்ளைகளும் தெய்வம் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக, நானே மெய்யான தேவன் என்பதற்காக தான் தேவன் அதை காட்டினார். நம்ம பைபிள் என்ன வாசிக்கிறோம்னா, நானே தேவன் என்று அறியும்படிக்கு, நானே தேவன் என்று அறியும்படிக்கு அப்படின்னு. அதனால இந்த இஸ்ரவேல் மக்கள் மூலமாக தேவன் தன்னை எகிப்திற்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மூலமாக தன்னை தேவன் எகிப்திற்கு வெளிப்படுத்தினார். யோசேப்பை கொண்டு போனதும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு தான். அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அதிகமாக கடவுளை நம்பியிருப்பார்கள், யெகோவா தேவனை சார்ந்திருப்பார்கள். ஏன்னா அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா இவர் சொல்வார், தேவன் இதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதனால இப்போ அந்த காலங்கள்லாம் மறைஞ்சி இந்த இஸ்ரவேலர் மக்களே தெய்வத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மறந்துவிட்டாங்க. எங்கள் கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போட்டாங்க இவங்கெல்லாம். அதனால இவங்களுக்கு அந்த எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. இவைகளின் மத்தியில் தேவன் என்ன இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்பதை காட்டும்படிக்கு தேவன் இந்த செயலை செய்தார். இப்போ இது மாத்திரம் இல்லை, இந்த காலகட்டங்களில் தேவன் முதலாவது இந்த பஸ்காவை நிறுவினார். பஸ்கா மிக மிக முக்கியமானது. பஸ்காவில் தான் தேவன் ஒரு பெரிய உடன்படிக்கை செய்கிறார். யாரோட? இஸ்ரவேல் மக்களோடு. இந்த பஸ்கா உடன்படிக்கை நிமித்தமாக அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பஸ்கா ரத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படிக்கு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே தேவன் 40 நாள் வழிநடத்தி கொண்டு வரும்போது, நம்ம அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாரு, சாப்பாட்டுக்கு மன்னாவை கொடுத்தார், வாய்க்கு ருசியா காடையை கொடுத்தாரு, ஏன்னா அவங்க தான் கேட்குறாங்க. அப்புறம் தண்ணி இல்லாத போது பாறையிலிருந்து தண்ணி கொண்டு வந்தார். ஆக 40 வருஷமும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்களை மிக 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 நேர்த்தியாக நடத்தி வந்தார். அதுதான் அந்த யாத்திராகமத்தில் பார்க்கணும், எப்படி தேவன் நடத்தி வந்தார்கள். அது தொடக்கம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம எண்ணாகமத்தை நம்ம படிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இங்கே செங்கடலை பிரிப்பது மிக முக்கியமானது. செங்கடல் என்பது இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஓரத்தில் எங்கேயோ ஒரு சின்ன இது தண்ணி இருந்தது, மக்கள் நடந்து அது என்ன ஆயிடுச்சான், பாதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படி அல்ல, உண்மையான செங்கடல் நடுக்கடல்ல மோசே கோலை நீட்டி தேவனுடைய அதிகாரத்தினாலே அதை பிளந்தார். இஸ்ரவேல் மக்கள் நடந்தார்கள். இதை பார்த்து பின்னால் பார்வோனும் அவனுடைய சேனையும் பின்தொடர்ந்து வந்தார்கள். தேவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்னா, மேகத்தை அவங்க பக்கமாகவும் இருளை அவங்க பக்கமும், மேகம்னா இவங்க பக்கம் வெளிச்சத்தை காண்பித்து நடு கடலில் இருட்டை உண்டாக்கி இஸ்ரவேல் மக்கள் வெளிச்சத்தில் நடந்தார்கள், எகிப்தியர்கள் இருளில் நடந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மேல் தண்ணீரை திரும்ப கொண்டு வந்தார். மோசே திரும்பி கோலை நீட்டும் போது தண்ணீர் மூடிட்டே வந்தது, அங்கே திறந்துட்டே வந்தது, இங்கே மூடிட்டே வந்தது. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன, இப்போ இஸ்ரவேல் மக்கள் இந்த நடு கடலின் மூலமாக வழியாக அக்கறைக்கு சேரும் பொழுது, சேர்றதுக்கு முன்னாலேயே எகிப்தியர்கள் பார்வோன் ராஜா முதற்கொண்டு அவனுடைய சேனைகள் எல்லாம் இறந்து அவங்களுக்கு முன்னால் அங்கே அக்கறையில் போய் சேர்ந்துட்டாங்க. இது என்னடா நம்ம ராஜா இங்கே இருக்கிறாரு அப்படின்னு தான் இவங்க பார்த்துட்டு அவனை உதச்சி தான் போனாங்க. என்ன,
நாங்கள் உங்கள் ஊரில் இருக்கும்போது நீங்கள் என்ன எங்களெல்லாம் என்ன கெதி பண்ணீங்கன்னு சொல்லி உதச்சி தான் போயிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ எத்தனை லட்சம் மக்கள் அந்த பயணத்தில் இருந்தாங்க அப்படின்னு அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார். யாரும் சரியாக பதில் சொல்லலை. அண்ணன் ஒரு தோராயமாக ஒரு எண்ணை சொல்லி அதோட நீங்கள் சொன்னதை அப்படி ஆமோதிச்சாரு. நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். இந்த கணக்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்முடைய பைபிளில் வந்து ஆண்களுடைய பேர்கள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்களுடைய எண்ணிக்கை, அதுவும் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அப்போ ஒரு கணக்கு போடுவோமா நமக்குள்ள? கணக்கு போட்டால் எவ்வளோ பேர் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து இந்த பகுதியை நம்ம படிக்கலாம். 6 லட்சம் பேர் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சரியா சொல்ல போனால் 6 லட்சம் ஆண்கள், 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 6 லட்சம். 6 லட்சம் 20 வயசுக்கு மேலே கல்யாணம் வயசாகிடுச்சு அவங்க. அப்போ அவங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்கும்? மனைவிகள் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தினாலும் 6 லட்சம் பேர், ஒருத்தருக்கு ஒருத்தினாலும் 6 லட்சம் பேர். அப்போ எத்தனை லட்சம் ஆயிடுச்சு? 12 லட்சம். இப்போ இவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, பிள்ளைங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் விதமாக இருந்தால் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 24 லட்சம். சரிங்களா? அப்புறம் சாதாரணமாக கல்யாண கச்சேரி பண்ணாத பெண்கள், இந்த 20 வயசு கீழே இருப்பாங்களே, அவங்க அந்த பெண்கள் ஒரு 4 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு. அவர்களும் மற்றவர்களும். ஆக இதெல்லாம் போட்டு இதில் லேவியரை கணக்கில் கொண்டு வரல. லேவியர்கள் ஒரு 22,300 பேர். 22,300 பேர். இதில் எல்லாம் சேர்த்து கூட்டி பெருக்கி வகுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,67,200 பேர் வருவாங்க. 40,67,200 பேர் வருவாங்க. இது இல்லாமல் நம்ம கவனிக்க தவறுகிற ஒரு பகுதி என்னன்னா, பலவிதமான மக்களும் அவர்களோடு போனார்கள். இஸ்ரவேலுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பலவிதமான மக்கள், அதில் எகிப்தியர்களும் இருந்திருப்பாங்க, இவருடைய வேலைக்காரர்களும் இருந்திருப்பாங்க, ஏற்கனவே இங்கிருந்து போன வேலைக்காரர்கள். அப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது மிக்ஸ்டு குரூப் அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு 20,33,600 பேர், 20,33,600 பேர் இருந்திருக்கக்கூடும் என்று ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் எண்ணிக்கை 61 லட்சம் பேர். 61 லட்சம் பேர் சாதாரண வேலை இல்லை. மோசே இந்த 66 லட்சம் பேரை நடத்துனது சாதாரணமானதல்ல. ஆனால் தேவன் அதற்கான பலத்தை கொடுத்தார். அதனால இவங்களுக்கு பஸ்காவை ஆசரிக்கிறதுக்காக சொல்லும்போது மிக அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன், இந்த பின்னால் இருந்த மக்கள் சொன்னல, எகிப்தியர்கள் மிக்ஸ்ட் குரூப்னு சொன்னல, அவங்களும் இவங்களோட சேர்ந்து நாங்களும் உங்களோட கூட வந்துடுறோம்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்க. ஏன்னா யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் இல்லையோ அவங்க எல்லாம் இருக்கணும், இறந்துருக்கணும் இல்லையா? இவங்கெல்லாம் மற்றவங்கள இவங்களோட சேர்ந்து இருந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மக்கள் மத்தியில் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்தாங்க, அதை வெட்டினார்கள், அந்த ரத்தத்தை தெளித்தார்கள். இன்றைக்கும் இயேசுவின் ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நம்ம என்ன சொல்லக்கூடாது, போகிற இடத்துல நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை தெளித்தோம்னா அது தரையில் சிந்தக்கூடாது இயேசுவின் ரத்தம். ஏன்னா பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
அந்த ரத்தம் பூசப்பட்ட இடங்கள் 3, 1, 2, 3 கீழே இதில் பூசப்படலை. அதனால இயேசுவின் ரத்தத்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும். இந்த இதில் இவங்க வந்து ஈசோப்போடு அதை சாப்பிடும். ஈசோப்புங்கிறது ஒரு விதமான கசப்பான கீரை, ஒரு விதமான கசப்பான கீரை. இது வந்து நம்முடைய விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. விசுவாச வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. நம்முடைய உணர்வுகளையும் குறிப்பிடுகிறது. அதனால கவனமாக நம்ம செய்யணும். முழு ஆட்டையும் சாப்பிட்டோம், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது. ஒருவேளை மிச்சமாக இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம வீட்டில் அளவுக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஆள் இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரனை சேர்த்திக்கோ அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஆட்டுக்குட்டியை மாம்சம் கொஞ்சம் கூட வீணாகக்கூடாது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். புளிப்பு அகற்றப்பட வேண்டும். புளிப்பான சமாச்சாரங்கள் அகற்றப்பட வேண்டும். புளிப்பு என்பது நம்முடைய கேடான சுபாவத்தை சொல்லுகிறது. இதை சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும். துணியெல்லாம் போட்டு இப்படி தான் சாப்பிடணும். உட்காந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் மாதிரி கால் மேலே கால் போட்டு நேரத்தை போக்கிட்டு சாப்பிடக்கூடாது. நின்றுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா எப்போ ஆண்டவருடைய அழைப்பு வருதுன்னு தெரியாது. அதே போல் ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வருதுன்னு தெரியாது. நம்ம எல்லாம் வேகமாக போக போகிறோம். அதனால் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பஸ்கா பலி சொல்கிறது. இப்போது நான் வந்து இந்த யாத்ராகமத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி சீனாய் மலை. இந்த சீனாய் மலையில் தான் தேவன் கட்டளைகளை கொடுத்தார். 10 கட்டளை மாற்றல, மற்ற கட்டளைகளையும் கொடுத்தார். அந்த கட்டளைகளை கொடுக்க கீழே மக்கள் மோசே என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது, மோசே செத்து போயிருப்பான், அதனால் நம்ம வந்து தனியாக கடவுளை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வழி விலகி போன நிகழ்வுகள் அங்கே காணப்படுகிறது. ஆனால் இதே போல ஒரு மலை அது கல்வாரி மலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீனாய் மலையை சுற்றிலும் பயங்கரமான அந்த பேரோசைகள் கேட்டது அப்படின்னு சொல்லி நாம் 19வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆனால் கல்வாரியை சுற்றிலும் ஒரு அன்பின் அழைப்பு வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 20வது அதிகாரத்தில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது மாத்திரல்ல, ஆண்டவர் தங்குவதற்கான ஒரு இடமும் கட்டப்படுவதற்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். இதோ மனிதர் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் மனிதர் நடுவிலே வாசம் பண்ணும்படி, அதுவும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி, வனாந்தரத்திலே வாசம் பண்ணும்படி ஒரு கூடாரத்தை தெரிந்து கொண்டார். அந்த கூடாரம் தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் 4 பிரிவுகளாக உண்டு. 3 பிரிவுகளாக நம்ம சொல்லலாம். 25லிருந்து 40 வரைக்கும் பார்க்கலாம். முதலாவது வெளிப்புற பகுதி. இந்த வெளிப்புற பகுதி அங்கே தான் வந்து ஆடுகள் பலியிடப்படுகிறது. பலிபீடம் இருக்கிறது, தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அங்கே தான் பலி செலுத்தப்படுகிறது. அது நம் ஆண்டவர் நமக்காக செலுத்தின பாவ பரிகாரத்தை குறிப்பிடுகிறது. அதை தாண்டி உள்ளே போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலம், மிக அழகான இடம்.
மிக மிக அழகான இடம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 3 முக்கியமான பொருள்கள் அங்கே உண்டு. ஒன்று விளக்கு தண்டு, 7 விளக்கு தண்டுகள், 7 விளக்குகள் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் இது பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கு தண்டு, முன்னால் தூபபீடம், இந்த பக்கம் சமூகத்து அப்பம் வைக்கிற மேஜை. இந்த விளக்கு தண்டு நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. தூபபீடம் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டும் அல்லது நம்முடைய ஜெபத்தை செலுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறது. இங்கே சமூக தப்பம் நம் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதற்கு அடுத்து இந்த இந்த ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் மாதிரி, ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் மாதிரி, ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் யாரும் போக முடியாது, யாரும் போக முடியாது. வருடத்தில் ஒரே ஒரு முறை மாத்திரம் பிரதான ஆசாரியர் போவார். பிரதான ஆசாரியர் போவார். அவர் போகும்போது மிகுந்த கவனத்தோடு போவார். அது மிகுந்த இருடாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் இருக்கும், அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால தான் காரிருளில் வாசம் பண்ணுகிறவரே அப்படின்னு சொல்லி அவரை பற்றி படிக்கிறோம். ஆக அந்த காரிருளில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே 2 தேவதூதர்கள் கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கும். 2ம் கீழே இருக்கிற பெட்டியை நோக்கி இருக்கும். இந்த பெட்டிக்கு மேலே ஒரு ஒரு தட்டையான ஒரு பொன் தகடு இருக்கும். அதுதான் தேவனுடைய ஆசனம் என்றும் அதை கிருபாசனம் என்றும் அழைப்போம். தேவதூதர்கள் அந்த கிருபாசனத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த பெட்டியின் உள்ளே 10 கட்டளைகள் அடங்கி இருக்கும். அந்த கல் பலகையும் அதன் பக்கத்தில் பொற்கிண்ணத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் வனாந்தரத்தில் எப்படி உண்மையுள்ளவராய் நடத்தி வந்தார் என்பதற்கான அந்த அப்பமும் இருக்கும். அது மாத்திரமல்ல, ஆரோனின் கோல் இருக்கும். நேற்று கண்ணனுடைய செய்தியில் ஆரோனின் கோலை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த ஆரோனின் கோல் ஒரு இது இந்த மாதிரி ஒரு இது இப்போ இதில் வந்து பூ பூக்கணும் யாரும் நம்புவாங்களா? முடியாது இல்லை. அதே போல் காஞ்சி போன ஒரு குச்சி ஒவ்வொருத்தர் கையில் இருக்க வேண்டியது. அதில் ஆரோனுடைய குச்சி மாத்திரம் அதில் வந்து துளிர்த்து இலை விட்டு பூ பூத்து காய் விட்டது. அதே போல தேவன் மிக சிறப்பான ஒரு காரியத்தை அதில் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த இதை அமைத்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த 10 கட்டளைகள் மிக மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். அது அந்த கட்டளைகள் தான் இந்த கற்பலகையிலே எழுதி கொடுத்தார். அந்த கற்பலகையில் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் கற்பலகையை மோசே உடைத்து போட்டார். அது நிமித்தமாக அதே போல ஒரு கற்பலகையை இவர் செய்து கடவுளத்தில் கொடுத்தார். கடவுள் அதில் எழுதினார், அவருடைய விரலினாலே எழுதினார். அந்த 10 கட்டளைகளும் மிக மிக முக்கியமானவை. அதில் அவைகளை நான் வேகமாக சொல்கிறேன். நாம் எழுதிக் கொள்ளலாம் அல்லது மனதில் வைத்துக் கொள்ளலாம். சில சபைகளில் இன்றைக்கும் இந்த 10 கட்டளைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படுகிறது. இந்த 10 கட்டளைகள் மிக மிக முக்கியமானவைகள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது முதல் கட்டளை. மெய்யான தேவனை என்னை அல்லாமல், மெய்யான தேவனாக என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. 2வது, உனக்கென்று எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். விக்கிரக ஆராதனை தேவன் வெறுக்கிறார். 3வது, தேவனுடைய பெயரை தேவையில்லாமல் அடிக்கடி உச்சரிக்காதே. தேவையில்லாமல் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்காதே. அல்லது தேவனுடைய பெயரை
உன்னுடைய விருப்பத்துக்காக, உன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தாது என்பதுதான் அதனுடைய பொருள். அடிக்கடி உச்சரிக்காதுன்னா ஆண்டவரேங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை. நம்முடைய லாபத்துக்காக வேறு ஏதாவது காரணத்துக்கு காட் ப்ராமிஸ் அது பண்ணிடுறேன் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டும். ஓய்வு நாள் எது என்ற கேள்வி வருகிறது. சனிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை. சரி, நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் தான். சரி, தகப்பனையும் தாயையும் மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும் அல்லது மதிக்க வேண்டும். கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஆனால் ஒருவேளை கிறிஸ்துவலாக நான் ஒருவேளை கேட்குறேன், நான் எங்கே கொலை செய்கிறேன், நான் கொலை செய்கிறதில்லைன்னு. ஆனால் நம்ம வந்து ஒருத்தரை கடினமாக திட்டினாலே அவரை கொலை செய்வதற்கு ஒப்பாக மாறிவிடுகிறது. அதான் அதான் விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்கக்கூடாது என்ற இந்த 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகளில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பிரமாணமும் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. ஏன்னா அதை சுற்றி தான் வருது எல்லாமே. அதனால் இந்த 10 இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆக பிரித்து கொடுத்துட்டாரு. 2ஆக பிரித்து கொடுத்துட்டாரு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு விருதத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக என்றும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற 2 கருத்துகளினால செய்து முடிச்சு விட்டார். நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம லேவியர் ஆகமத்துக்கு போக முடியல. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இந்த புஸ்தகம் 2வது புஸ்தகம், வேத புஸ்தகத்தில் இதில் 40 அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது. 1213 வசனங்கள் இதில் அடங்கியிருக்கிறது. 1213 வசனங்கள். இதில் 58 கேள்விகள் இருக்கிறது. 58 கேள்விகள் இருக்கிறது. மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட 130 தீர்க்க தரிசனங்கள் உண்டு. 1000 கேள்விகள் இருக்குன்னு சொன்னீங்க. எப்படின்னா கேள்விகள் 58 கேள்வி. ஓகே, 58 கேள்வி. 131 கேள்வி, சாரி, தீர்க்க தரிசனங்கள். நிறைவேறினவைகளும் நிறைவேறாதவைகளும். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம யாத்திராவும் லேவியராகமும் சுருக்கமாக பார்க்கலாம். யாத்திரா மட்டும்தான். ஏன்னா நமக்கு பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகத்தை பற்றி சுருக்கமாக அது தான். நான் இன்னும் கொஞ்சம் இந்த புக் வைஸ் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் கவர் பண்ணலாம். இல்லைன்னா நிறைய முடிக்க முடியாது. ஏன்னா 39 புத்தகங்கள் இருக்குது. யாத்திராகம்னு உங்களுக்கு இவைகள் எல்லாம் நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன காரியங்கள்லாம் ஞாபகத்தில் வரணும். 120 ரொம்ப ரொம்ப முக்கியம். பஸ்கா வந்து எங்கே ஆரம்பிக்குது? எகிப்தில் ஆரம்பிக்குது. எங்கே முடியுது? கல்வாரி சிலுவையில் முடியுது. அதுக்கு முதல் நாள் ராப்போஜனம்னு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பஸ்கா தான் இயேசு கிறிஸ்து வந்து 12 சீசர்களோட பண்ணுறாரு. அதனால் நமக்கு என்ன இல்லை? பஸ்கா இல்லை. நம்ம பஸ்கா வந்து ஆனால் இயேசு மூலமாக இயேசுடைய மரணத்தை நினைவு கூறுகிறதுக்காக அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம பங்கெடுக்கிறோம். 2க்குள்ள ஒப்புமையை நீங்கள் ஒத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து நம்ம செய்யும்போது, நாங்களாம் பெற்றகுரும்பா இயேசு மக்கு பொருள் செய்யும்போது சில ராப்போஜனங்கள், அதாவது இயேசுடைய மரணத்தை நினச்சி பார்க்கும்போது பிள்ளைகளெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நாங்களாம் சுற்றி நின்று அந்த இயேசுடைய ரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தை நினைவு கூறுவோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, அன்னைக்கு வந்து எப்படி ரத்தத்தை அங்கே தடவுறாங்க, அதனால் அவங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம இந்த கம்யூனியன் ராப்போஜனம்னு சரியான வார்த்தை இல்லை, இயேசுடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்காக. அது வந்து நம்ம குடும்பத்துலேயும் செய்யலாம், நம்ம தனிப்பட்ட விதத்துலையும் செய்யலாம், வியாதிக்கு செய்யலாம், சபையில் செய்யலாம். நாங்கள் அது செய்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம மாத்திரம் காப்பாற்றப்படல, நம்ம பிள்ளைகளையும் காப்பாற்றுது. இது வந்து நமக்கு இயேசு கிறிஸ்து அதை புதிதாக்கி கொடுத்தார். அந்த பஸ்கான்றதை வந்து நமக்கு இப்போ புதிதாக்கி கொடுத்துருக்கார். அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு சம்பவம். தலைப்பிள்ளை மரணம்,
தலைப்பிள்ளை தப்பிக்கப்படுதல். எகிப்துல எல்லாம் தலைப்பில் சாகுது, ஆனால் இஸ்ரேல் மக்களில் தலைப்பிள்ளை எதுவுமே சாகலை, தலையீட்டு சாகலை. ஸோ காப்பாற்றுகிற அந்த வல்லமையை வந்து அதுக்குள்ள வச்சுருக்கிறார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 21லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக என்ன பார்க்குறோம்? 21-40 வரைக்கும். ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கில் உள்ளது ஓரளவுக்கு கவர் ஆகிடும். சீனாய் மலை தான் முக்கியம். அதில் வந்து அந்த கட்டளை வெறும் இந்த 10 கட்டளையில் சமுதாயங்களுக்குள்ளேயே உரிய காரியங்கள் கட்டளையெல்லாம் கொடுக்குறாரு. ஓய்வு நாள் எப்படி ஆசரிக்கணும், அவங்க என்னென்ன திருவிழா கொண்டாடணும். இந்த பஸ்கான்றது வந்து எகிப்தில் ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறாங்க. மோசே கூட்டிகிட்டு வராது, அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அவங்க கிட்டத்தட்ட 40 பஸ்கா ஆசரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பஸ்காவை வந்து 1 வயசுலேருந்து ஆசரிக்கிறார். கடைசி பஸ்கால் தான் அவருக்கு மரணம். அப்போ கிட்டத்தட்ட இயேசு எத்தனை பஸ்கா ஆசரிச்சிருப்பார்? 33 பஸ்கா கிட்டத்தட்ட அவர் ஆசரிச்சிருப்பார். கடைசி பஸ்காவோட அவரே பஸ்கா ஆடாக பலியாகி மறிக்கிறார். இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள கனெக்ஷன்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கடவுள் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துறாரு, அதெல்லாம் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்பந்தங்கள் கொடுக்குறாரு. அப்புறம் 70 தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க 12 கோத்திரத்துக்கு 6 பேர், ஒரு கோத்திரத்துக்கு 6 பேரை செலக்ட் பண்ணி 72 வருவாங்க. ரவுண்டாக வந்து 70ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த 70 பேரையும் கடவுளை மீட் பண்ணுறாரு. கடவுள் வந்து இந்த 70 தலைவர்களையும், மோசே மாத்திரம் இல்லை, இந்த 70 தலைவர்களையும் மீட் பண்ணுறதை பார்க்குறோம். அப்புறம் இந்த கூடார வீடு எப்படி அமைக்கிறது, முக்கியமாக அதுதான். இந்த கூடார வீடு அமைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் சேகரிக்கிறது, அதை அமைக்கிறது. அந்த கூடார வீட்டில் 3 பகுதியான்னு சொன்னாங்க. மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். பிரகாரத்தில் வந்து பலி கொடுக்குற வீடாக இருக்கும், கை கால் கழுவுற அந்த பெட்டி, அந்த தொட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்தில் 3 இருக்கும். என்ன இருக்குது? விளக்கு தண்டு, தூபபீடம், மேஜை. இது வந்து சபையை குறிக்குது. அந்த விளக்கும் சபையை குறிக்குது. அந்த அப்பத்து மேசைன்றது வந்து அந்த இயேசுடைய சரீரத்தை குறிக்குது. தூபபீடத்தை குறிக்குது, ஜெபத்தை குறிக்குது. ஜெபம் வந்து முக்கியமாக இந்த சபை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2 பொருள் இருக்குது. என்ன பொருள் இருக்குது? வெளியில் 2, பரிசுத்த ஸ்தலத்தில் 3, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2. அது பெட்டி தான், பெட்டியும் மூடியும் சேர்த்து. பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குது? கற்பலகை, மன்னா, ஆரோனுடைய துளித்த கோல். அதை மூடி வைக்கிற மூடி, அது கிருபாசனம்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இது வந்து வானத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு மாதிரியை தான் காட்டினார். அதுதான் மோசே செய்யுது. அதனால் இது வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது. நமக்கு இப்போ அதெல்லாம் அதோடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே தான் போய் ரத்தத்தை வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசிரியர் கொண்டு போவார். அது இயேசு வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை எங்கே கொண்டு போகிறாரு? வானத்தில் இருக்கிற பிதாவுடைய இடத்துல கொண்டு போய் அதை சேர்க்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அது நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அப்போதைக்கு நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது ஆரம்பமே இங்கே தான். இந்த 21ஆம் அதிகாரத்துலேருந்து 40 அதிகாரம் வரைக்கும் இந்த கூடாரத்தை நீங்கள் எப்படி அமைக்கணும், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைகள், பொருட்களை கொண்டு வராங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அவைகளை செய்வதற்கு ஒரு வரங்களை கொடுக்குறாரு. அது வரைக்கும் வந்து அவங்களுக்கெல்லாம் பித்தளை வச்சு எப்படி செய்யணும், சில்வர் வச்சு எப்படி செய்யணும், அதெல்லாம் ஒன்று மரத்தை வச்சு என்னென்ன செய்யணும், துணி வச்சு என்னென்ன செய்யணும், அப்புறம் அந்த ஆரோனுக்கும் அந்த பூசாரி உள்ள உடைகள் எப்படி செய்யணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் செய்ய வரக்கூடிய திறனை அங்கே கொடுக்குறாரு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் சபையை கட்டுறதுக்கு தேவையான வரங்கள், தேவையான திறமைகளை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது எல்லாமே இதில் மறைமுகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாசிக்கும் போது புரியுறதுக்கு, இது படிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் கருத்துக்கள் வந்து அடங்கியிருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் தியானிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பூசாரிகளுடைய உடைகள், அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள், அதுக்கு இடையில வந்து கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க வணங்குறாங்க. அதனால் தேவனுடைய கோபம் வருது, கோபத்தினால தண்டனை வருது. 2வது 10 கட்டளை கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து 2வது வருடத்தில், இவங்க 1 வருடம் வனாந்தரத்தில் வந்ததுக்கப்புறம் 2வது வருடத்தில் சீனாய் மலைக்கிட்ட இவ்வளோ சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் முக்கியமாக அந்த 10 கட்டளையை வந்து நமக்கு அந்த ஓய்வு நாள் 10 கட்டளை சிலர் இப்போ வந்து சபையில் ஆண்டு சொன்னாங்க, இன்னும் அந்த 10 கட்டளைகளை வந்து வாசிக்கிறாங்க, சொல்கிறாங்கன்னு. நமக்கு தேவையாது 10 கட்டளை. அதில் தேவையில்லாத எது நமக்கு இல்லை, எல்லாமே தேவையா? இதை நீங்கள் யோசிக்கிற கேட்குறீங்க. இயேசு வந்து 2ஆக சுருக்கிட்டாருன்றாரு. எப்படி சுருக்குனார்? இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த 10 கட்டளையில்.
பிரமாணன்றது வந்து நிறைய மற்ற அவங்க சமுதாயத்துக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த 10 கட்டளை பற்றி நம்ம பேசுகிறோம். 10 கட்டளை நம்ம சபைக்கு தேவையா? அது நம்ம வந்து சொல்லணுமா? சொல்லும்போது நமக்கு என்ன பிரச்சனை வருது? அண்ணன் சொல்லும்போது ஓய்வு நாள் பற்றி சொன்னாங்க. அங்கே தான் கொஞ்சம் இடிக்கும். அவங்க ஓய்வு நாள் சனிக்கிழமை, நம்ம ஓய்வு நாள். அவங்க ஓய்வு நாள் வந்து கடைபிடிக்கிறதுக்கு நிறைய அந்த ஓய்வு நாள் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஓய்வு நாள் வச்சு தான் அவர் சிலுவையில் அடைகிறாங்க. இந்த இயேசு கடவுளுடைய மகன் கிடையாது. ஏன்னா இவர் ஓய்வு நாளை மதிக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓய்வு நாள் அங்கே ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தில் நிறைய சேர்த்துட்டாங்க. அவர் கொடுக்கும்போது வந்து நீ ஓய்வு நாளில் வந்து 1 கிலோமீட்டர் நடக்கலாம், அதுக்கு மேலே நடக்கக்கூடாது அப்படிலாம் கொடுக்கல. இந்த இதை இடிக்கலாம், அதை இடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் இந்த ஓய்வு நாளை பற்றி எது வேலை செய்கிறது அப்படின்றது வந்து நிறைய பரிசேயர்கள், இவங்க நிறைய பேர், நிறைய இஸ்ரேல் தலைவர்கள் வந்து அதோடைய விளக்கத்தை வந்து நிறைய கூட்டி அதுக்கு ஒரு புக்கை எழுதிட்டாங்க, பெரிய புக்கை எழுதிட்டாங்க. ஓய்வு நாளை மீறுது அப்படின்னா நீ வந்து நடந்து போகும்போது ஒரு கதிரை பிடுங்கி கசக்கி அதை சாப்பிட்ட அப்படின்னா சாப்பிட்ற தப்பு இல்லை. அது கதிரை பிடுங்கிறது வந்து அறுவடைக்கு சமம், அதை கசக்கிறது மில்ல போய் திரிக்கிறதுக்கு சமம். இதெல்லாம் சேர்த்தது. ஸோ இதெல்லாம் வந்து சேர்க்கப்பட்டதுனால அந்த ஓய்வு நாள் அந்த 10 கட்டளைக்குள்ளே இதில் உதைக்கிறது இது ஒன்று தான். இதெல்லாம் அந்த பிரமாணத்துக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்று. இயேசு சொல்கிறார், இந்த ஓய்வு நாளுக்கு தேவன் வந்து மனுஷங்களை படைக்கும்போது ஓய்வு நாளை வந்து மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக படைச்சார். ஆனால் அதை ஓய்வு நாளை இவங்க தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டாங்க. ஓய்வு நாளை கடவுளாக்கிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை. அதனால நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதனால் இந்த 10 கட்டளையில் வந்து உதைக்கிறது ஒன்று தான், மற்றது எல்லாமே நமக்கு பொருந்தும். அப்பா அம்மா வந்து கனப்படுத்தணும், அதெல்லாம் பொருந்தும். மற்ற இச்சையாக இருப்பாங்க, திருடாக இருப்பாயாக, கொலை செய்யா இருப்பாயாக, எல்லாமே வந்து புதிய ஏற்பாட்டையும் பொருந்தும். ஆனால் அந்த 2வது பிரமாணத்துக்குள்ள எல்லாத்தையும் இயேசு அடைக்கிறார். எப்படி அடைக்கிறாரு? நீ உன்னை நேசிக்கிற மாதிரி இன்னொருத்தனை நீ நேசிக்கும் போது என்ன செய்ய மாட்டேன்? கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், இச்சிக்க மாட்டேன், அவனுடைய பொருளை இச்சிக்க மாட்டேன். இதெல்லாம் அடங்குது. ஸோ அதை வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து, பழைய ஏற்பாட்டில் வந்து கொலை செய்ய இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் வந்து ஏசு சொல்லும் போது நீ ஒருத்தனை வந்து கோபத்தோட ஏதாவது சொல்லிட்டேன்னா அது வந்து கொலைக்கு சமம். பகைப்பு, அதாவது காரணம் இல்லாமல் பகைக்கிறதே கொலைக்கு சமம். ஸோ இந்த மாதிரி அதோடைய அர்த்தத்தை இயேசு வந்து விளக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 கட்டளை வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் அதோடைய சாராம்சங்களை வந்து இப்போது எப்படின்னு அப்படின்னா, நம்ம ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை செய்ய வைப்பார். இப்போ வந்து நான் ஆவியானவர் தான் நடத்துகிறார் அப்படின்னா எப்படியும் சந்தனை நேசிக்கிறத வைப்பார். நான் என் இஷ்டப்படி அப்படின்னா சந்தனை ஒரு நேரத்தில் கோவப்பட வைப்பார், நடத்தணும். புதிய ஏற்பாடுக்கு வரும்போது வந்து கட்டளை நம்மளை நடத்தக்கூடாது. எது நம்மளை நடத்தணும்? எது நம்மளை நடத்தணும்? எப்படி நம்ம பேசணும்? புதிய உடன்படிக்கையில் எது நம்மளை நடத்தணும்? பழைய உடன்படிக்கையில் கட்டளை தான் நடத்துது. இங்கே 10 ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கூடி 613 நிறைய அதுக்கு பெரிய பெரிய புக்கெல்லாம் எழுதிட்டாங்க. ஆவி நம்மளை பரிசுத்த ஆவியாக நடத்தும் போது இந்த 2 முக்கியமான கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியே அவர் நிச்சயம் உதவி செய்வார். நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் தான் புதிய உடன்படிக்கையில் வரும். அதனால தான் இந்த 10 கட்டளைகள் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை செய்ய வச்சுருவார். ஆவியானவருடைய வழிநடத்தல் நம்ம இருக்கும்போது நிச்சயம் அந்த 10 கட்டளையின்படி நம்மளை வாழ வைப்பான்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே அடங்கி இருக்குது. பஸ்காவை வந்து புதுப்பிச்சு கொடுக்குறாரு, கட்டளைகளும் அவர் நமக்கு புதுப்பிச்சு கொடுக்குறாரு. அதனால் கட்டளைகள் வேண்டாம் இல்லை. ஏன்னா ஆவியானவர் அதை கொடுத்தார். ஆவியானவர் மூலமாக அதெல்லாம் எழுதுனது 10 கட்டளைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்தது. அது வந்து பின்னாடி அந்த கட்டளைகளில் வந்து மனுஷங்க வந்து நிறைய சேர்த்து அது வந்து கடவுளாகிட்டாங்க. கடவுளை மறக்கிற மாதிரி கட்டளைகள் வந்துருச்சு. நாங்கள் கட்டளை கீழ்ப்படிஞ்சிட்டோம். சுயநீதின்றது எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த 10 கட்டளைக்காக தான் ஒரு பரிசையான ஒருத்தர் வந்து இயேசுகிட்ட பேசும்போது, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து கட்டளைகளை கடைப்பிடி. அப்போ என்ன சொல்லுவாங்க? நான் சின்ன வயசுலேருந்து எல்லாம் கடைப்பிடிக்கிறேன். இப்போ அவன் வந்து போயிட்டே இருக்கான். ஆனால் அவனுடைய கடைப்பிடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் உண்மையிலே கடைப்பிடிச்சானா? கடைப்பிடிச்சா நீதிமான் தான். இந்த கட்டளைகளை கடைப்பிடிச்சா அவன் நீதிமான் தான். ஆனால் அவனுக்கு தோணுது கடைப்பிடிக்கிற மாதிரி, ஆனால் கடைப்பிடிக்கலை. எங்கே கடைப்பிடிக்கலன்னு புரியுது அவனுக்கு. புரிஞ்சா என்னன்னு தெரியல. எல்லாம் வித்துட்டு இப்போ தன்னை நேசிக்கிற மாதிரி அது கடைகளில் வருது. ஆனால் அது நேசிக்க முடியல. அது அந்த பிரச்சனை அதுதான். அந்த பிரச்சனையை வந்து 2 கட்டளைக்குள்ளே நம்ம சுருட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த சுயநீதிக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கும். இப்போ வந்து நான் கட்டளை பவுலே வந்து பரிசேயர், நான் எல்லா நீதியின்படி வாழ்ந்தவன். யூதன் எப்படி வாழ்ந்தமோ அது மாதிரி நான் கரெக்டாக வாழ்ந்தவன். ஆனால் அவருக்கும் தேவனுக்கும் உறவு
இல்லாமல் இருந்துச்சு. எங்கே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த கட்டளையை வந்து கடவுளாக்கிட்டாங்க. கட்டளை வந்து கடவுள் ஆகும்போது அவரை மறந்துடுறாரு. இவங்களே நான் சரி, கடவுளுடைய பார்வையில் சரி இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் கூட சபைகளில் வந்து சில உபதேசங்கள், சில சர்ச்சில் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சேர்த்து பார்க்கணும். இது அங்கே மட்டும் நடக்கலை. இப்போயும் சபைகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த உபதேசங்களை உரிய சபைகள், இந்த உபதேசத்தின்படி நாங்கள் வாழ்வோம், அதனால் நாங்கள் சரியானவங்க அப்படி இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு சபைக்காரங்களும் ஒரு உபதேசங்கள் வச்சுக்கிறாங்க. அந்த உபதேசங்கள் படி நாங்கள் வாழ்கிறோம், அதனால் நாங்கள் நீதிமான் அப்படி சொல்ல முடியுமா? நாங்கள் சரியானவங்க சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம நீதிமான் சொல்ல முடியும்? நம்ம எப்படி நீதிமான் நம்ம சொல்ல முடியும்? அப்போ இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாடு வச்சு பார்க்குறோம். எப்படி சொல்ல முடியும்? நான் நீதிமான்னு சொல்லணும் ஆண்டவர்கிட்டையும் இல்லை மற்றவங்ககிட்டையும். எதை வச்சு நம்ம நீதிமான்னு சொல்கிறோம்? ஃபாலோ பண்ணுறதுனால. வேற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால. வேற இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தார். நான் நீதிமான் வந்து இயேசு கூட சேர்ந்தேன். நான் நீதிமான் கிடையாது, ஆனால் இயேசு நீதிமானாக இருந்தார். நான் அவர் கூட சேர்ந்துட்டேன். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய காரியம். புதிய உடன்படிக்கையில் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து நான் நீதிமான் சொல்லணும் அப்படின்னா நான் இயேசு கூட சேர்ந்துட்டேன். இயேசு வந்து நீதிமான். அவர் கூட சேர்ந்ததுனால இப்போ இயேசு கூட சேர்ந்து என்ன தேவன் பார்க்குறாரு. கர்த்தர் என்னை பார்க்கும்போது தனியாக பார்க்குறாரு. இப்போ நான் இயேசு கூட சேர்ந்த வரைக்கும் எப்படி பார்க்குறாரு? இதோட நம்ம முடிக்கலாம். டீ குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கட்டளைகள் நிறைய பார்த்துட்டோம். இன்றைக்கும் நம்ம திரும்ப கட்டளைக்குள்ளே போயிடக்கூடாதுக்காக ஆவியான சொல்ல வைக்கிறாரு. இயேசு கூட சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாதி, வேற பாவம் மரணம். அதுக்குரிய மனுஷனாக பார்க்குறாரு. தேவன் வந்து நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, இந்த இயேசு ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கூட நம்ம சேர்ற வரைக்கும் நம்மளாம் பாவிதான், கடவுளுடைய பாவிதான். நீங்கள் இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்ற எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு தனியெல்லாம் கிடையாது. அது வந்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது உண்மையான இஸ்ரவேலர் யார், உண்மையான ஆபிரகாமுடைய வாரிசு யார் அப்படின்றதெல்லாம் எழுதுறதை பார்க்குறோம். ஏன் இப்படி வருது அப்படின்னா, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கட்டளைகள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நீதிமான ஆக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதா? எதுக்காக கட்டளை கொடுக்கப்பட்டது? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை நம்ம வித்தியாசத்தை பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஒருத்தனை நீதிமான ஆக்கிறதுக்கு கட்டளை கொடுத்தாரா? வர்றதுக்கு வேற முக்கியமான கருத்து வரல. கீழ்ப்படிக்கிறதுக்கு சரியான ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவர் இயேசு வர்ற வரைக்கும் வழிநடத்தி கொண்டு ஒரு டீச்சர் அது. அதாவது ஒருத்தர் வராரு, சரியாக வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதுக்கு கட்டளை கொடுத்தாரு அப்படின்னா, உங்கள் சமுதாயத்தில் ஒரு மேசியாக பறக்கப்படாது, உங்களால் நீதிமான மாற முடியாது, யாராலையும் இந்த கட்டளையெல்லாம் இச்சையாக இருப்பா. அந்த இதில் கட்டளையில் ரொம்ப கஷ்டமான இச்சை தான். நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஒரு வீடை பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் இல்லை இந்த வீடு நமக்கு இருந்தால், இது பாவம். அந்த 10 கட்டளைப்படி கீழ்ப்படைய முடியாத கட்டளைன்றது வந்து இது ஒன்று. மற்றதெல்லாம் பரவாயில்ல, கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், அந்த மாதிரிலாம் இருந்துடலாம். ஆனால் இச்சையாக இருப்பாயாக அப்படின்ட்டு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது யாரும் தப்பிக்க முடியாது. அதனால் எல்லாருமே இது என்ன சொல்ல வருதுன்னா, நீ இந்த 2 நோக்கத்துக்காக கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. நீ வந்து பாவின்னு தெரிஞ்சுக்கோ, நீ கடவுளுடைய பார்வையில் குறவுள்ளவன் தெரிஞ்சுக்கோ. உன்னால் முடியாது, உன்னால் நீதிமானா வாழ முடியாது, நீ நல்லவனா வாழ முடியாது, அதுக்கு என்னுடைய உதவி வேணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றத முதல் நோக்கம் கட்டளை கொடுத்தது. 2வது நோக்கம் இந்த நம்ம சொல்ல பாருங்க, உங்களை வந்து அப்படி வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. உங்களை நல்லவனா நீதிமானா வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்க்கணும். இந்த கட்டளை இல்லை அப்படின்னா இஸ்ரேல் சமுதாயமே அழிஞ்சு போயிடும். வனாந்தரத்தில் எல்லாம் அவுட்டு. அவங்க பண்ண காரியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நோக்கம், இந்த கட்டளை இருந்ததுனால இயேசு அந்த சமுதாயத்தில் பிறக்கிற மாதிரி வர்றாரு. இப்போ கட்டளை எதுக்காக கொடுக்கப்பட்டது? 2 நோக்கம். இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஒன்று வந்து நம்மளை வழிநடத்துகிற ஒருத்தட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னொன்று வந்து நம்ம பாவின் உணரணும். இது 2 நோக்கத்தோடு தான் கட்டளைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆவியானவர் வந்து இதை செய்ய வைக்கிறார். எல்லா கட்டளைகளுக்குரிய அர்த்தங்களை புரிய வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு. ஆனால் நம்ம வந்து கட்டளையை தெய்வமாக ஆக்கக்கூடாது, இஸ்ரேல் மக்கள் ஆக்கின மாதிரி நம்ம ஆக்கக்கூடாது.
அதனால தான் சபையில் வந்து எங்கள் சபை இந்த உபதேசத்தின்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தர் பெருமையாக பேசினார்னா அங்கே கொஞ்சம் சுய நீதி ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து நீதிமான் ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. நான் இயேசு கூட சேர்ந்தேன், எனக்காக இயேசு செஞ்சதை நான் நம்புகிறேன். என்ன நல்லவனாக மாற்றுறதுக்காக, என்ன சரியானவனாக மாற்றுறதுக்காக இயேசு செஞ்சதை நான் நம்புகிறேன். அதனால் நான் நல்லவன், அதனால் நான் கடவுளை பார்வையில் நீதிமான். அதில் வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம இயேசு கூட சேர்ந்தது மாத்திரம் இல்லை, இயேசு கூட சேர்ந்து வளரும். புதிய ஏற்பாடு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆவிக்குள்ள உள்ளான மனுஷன் உயிர் வந்துச்சு, அது வளர்கிறதுக்கு அவர் கூட சேர்ந்து நம்ம பேசும்போது, அவர் பேசுகிறத கேட்கும்போது நமக்குள்ள ஒரு வளர்ச்சி. ஸோ இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் கட்டளின் அடிப்படையில் ஒத்து பார்க்கணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? எதாவது சொல்ல விரும்புறீங்களா? டீ குடிக்கலாம், டீ குடிச்சிட்டு அடுத்த காரியங்களுக்கு வரலாம். நீங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போதெல்லாம் புதுசோடு கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். ஒத்து பார்க்கும்போது நமக்கு நிறைய அர்த்தங்கள் புரியும். இல்லைன்னா இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது இயேசு என்ன செஞ்சார், அந்த இயேசுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் சேர்த்து யோசிக்கணும். ஆனால் வாசிக்க போர் அடிக்கும். அந்த யாத்திராவும் 21லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் முக்கியமான கருத்துக்களை அதனால இதில் நான் அதை கொடுத்தேன். நான் அதை மட்டும் நீங்கள் தியானிக்கணும். இதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தியானிக்கும் போது அதோடைய நமக்கு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். டீ குடிச்சிட்டு. தேங்க்யூ. அடுத்த வாரத்திலிருந்து தயவு செய்து 10 மணிக்கு வந்துடுங்க. அப்போ தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு லேவிராவும் சேர்த்து பார்க்கலான்னு பார்த்தோம். அந்த டைமில் நீங்கள் இந்த நோட்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் குரூப்பில் போட்டிருக்கேன், இந்த 5 புத்தகத்தை பற்றி நம்ம போட்டுருக்கோம். அதில் முக்கியமான காரியங்களாக வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் டீப்பாக படிக்கணும்னா நான் எதை விட்டுருந்தேன் நீங்கள் அதை சேர்த்து அதில் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எனக்கு நமக்கும் உதவி பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம புக்காக போட போகிறோம். ஸோ இந்த வருஷம் தான் நம்ம ஆரம்பிக்கிறதுனால நமக்குன்னு இப்போ புக்கு இல்லை. நாங்கள் உங்களுக்கு நடத்தும் போதே இதை புக்காக கொண்டு வரோம். முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வந்து பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி தரோம். ஓகே சார், தேங்க்யூ. சரி, நம்ம டீ குடிக்கிறோம். ஒரு 12 மணிக்கு வந்துட்டிங்கன்னா அடுத்து